இன்னைக்கு நம்ம 1 கிலோ மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எலும்பு சூப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் உண்டு. அந்த எந்த வெரைட்டிஸ் பண்ணாலே நம்ம அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மூட்டு வலி பிரச்சனை நல்லது, கை கால் எலும்புகள் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு உள்ளாடி நம்ம வந்து ஜெலட்டின், அதாவது எலும்பு மஜ்ஜை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்குற டைம்லேயே தெரியும். அதை நம்ம உறிஞ்சி குடிக்கிற டைமில் இல்லை, அது வந்து நம்ம சூப்பை கூட தண்ணியை கூட கலந்து வந்து தண்ணியை சேர்த்து குடித்தா எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானதாக வந்து நீங்கள் இது ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்குறது, ஆரோக்கியமான வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது. அப்புறம் நம்ம இண்டோர் அவுட்டர் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம பல்க் ஆர்டர் பண்ணுற டைமில் பெரிய பெரிய குவான்டிட்டிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, நம்ம 50 கிலோ 100 கிலோ எப்படி பண்ணுறது, 500 கிலோ எப்படி பண்ணுறது, 5000 பேருக்கு 15000 பேருக்கு அப்படிப்பட்ட வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்க்குறவங்க நீங்கள் எந்த ஆர்டர் இருந்தாலும் எங்களை மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள். இண்டோர் அவுட்டர் கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸ்பாட்டில் வந்து பண்ணுறது இருந்தால் நாங்கள் டீம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ மட்டன் எலும்பு எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இனி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு ஒரு வாட்டி கூட நல்லா வாஷ் பண்ணி அதை நம்ம ஒரு குக்கரில் தான் பண்ணுறோம். நம்ம ஓப்பன் பாட்டில் எல்லாம் பண்ணோன்னா இதுக்கு ரொம்ப மணி நேரம் ஆகும். குக்கரில் பண்ணி வச்சோன்னா ரொம்ப ஹை ப்ரெஷர் உள்ள குக்கர்னால் ஒரு 5 விசில், இல்லை ஆர்டினரியான குக்கர்னால் ஒரு 7 விசில். அதில் வந்து நல்லா வந்து அதுக்கு கூட போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ஆரம்பத்திலே போட்டுக்கிட்டோம்னா அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு சின்ன தாளிக்கு மட்டும் போட்டால் போதும். நான் ஆரம்பத்தில் வீடியோ சொன்ன பிறகு இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான அப்படின்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம அப்படி எலும்பு எடுத்து அழகாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். எலும்பு மஞ்சள் சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு உள்ளாடி வந்து இருக்கும், இதுக்கு உள்ளாடி இருக்கும். இது வந்து நம்ம வந்து வர டைமில் வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி எவ்வளோ தான் அப்படிங்கிற அளவு கிடையாது. நான் ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அப்படியே நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் இதில் ஏதாவது மொச்சைகள் இருந்தாச்சுன்னா வெளியே வரும். அதுக்கு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து திரும்ப தண்ணி வடியை வச்சு தான், இந்த தண்ணியை நல்லா வடியை வச்சு குக்கரில் சேர்க்குறேன். குக்கரில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் என்னென்ன பொருட்களை போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியோட பார்க்குற டைமில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போ நல்லா மறுபடியும் தண்ணி வடியை வச்சு இந்த குக்கரில் சேர்த்துக்கிட்ட பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ மட்டன் எலும்பும் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு இடிகல்லில் போட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கிறோம். சப்போஸ் இடிகல் இல்லாதவங்களுக்கு மிக்சியில் ஒரு கறக்குறதுனால ஓகே தான். நம்ம ரொம்ப கட் பண்ணி இதில் முழுசாக சேர்க்குறது இது பெஸ்ட்டு. இதில் பெரிய வெங்காயம் சேர்த்தோம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம இன்னும் ஒரு மெத்தடு, அது வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி இந்த மாதிரி பாருங்கள் 2-3 உடைச்சி இப்படியே சேர்த்துக்கிட்டா ஒரு 3-4 வாட்டியாக தான் உடைக்க வேண்டிய. இது சின்ன கல்லானாலும் நம்ம எல்லாம் ஒரே அடியாக வந்து இடிச்சுக்கிட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாட்டி இடித்து அப்படியே வந்து மொத்தமாட்டு நான் சேர்க்குறேன். மொத்தமாக 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா அந்த சின்ன வெங்காயமாக அழகாக சதைச்சி சேர்த்துட்டு பாருங்கள். இதான் பக்கம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் நான் கரெக்டாக நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும் அப்படி சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 50 கிராம் அளவில் முழு ஜீரகம் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 50 கிராம் வரும். அதே அளவில் முழு கொத்தமல்லி, அப்படி பார்த்தீங்கன்னா அதே அளவில் முழு குருமிளகு, நல்ல மிளகு அப்படி சொல்லுவேன். இது வந்து இன்னொரு வாட்டி சேர்க்கணும். இது வந்து சுரசுரமாக பொடிச்சது கடைசியில் சேர்ப்போம். இப்போ இதுக்கு கூட வந்து இது நம்ம ரஃப்பாக தான் பொடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பொருட்கள் நம்ம ரஃப்பாக பொடிச்சுக்கிட்டு அதே டைமில் 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ இதை நம்ம 2 கரைக்கு இது ரஃப்பாக பொடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டை இதுக்கு கூட சேர்த்து மொத்தமாக எல்லாமே சதைச்சி இந்த இதுக்கு கூட நம்ம அதாவது வந்து மட்டனை கூட சேர்த்துருக்கிற இந்த வெங்காயத்தை கூட நம்ம இதையும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இது 2 கரைக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் அடித்த பொருட்களை இதை சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சியில் உள்ள தண்ணியில் வெளியே வந்துருக்கு பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க, ஜீரகம், குருமிளகு, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாட்டு கொத்தமல்லி இலையோட அந்த தண்டு எல்லாமே சேர்க்குறோம். அப்புறம் கடைசியில் வந்து மல்லியில் சேர்ப்போம். இப்போ ஆரம்பத்தில் தண்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். அப்படியே 3 பச்சை மிளகு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறோம். காரத்துக்காண்டி பச்சை மிளகு குருமிளகு மட்டும்தான். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா 100% மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி 3-4 கப்பு தண்ணி விடணும். சூப் எப்பவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த மட்டன் எலும்பு எல்லாமே நல்லா மூழ்கி வரக்கூடிய அளவில் தண்ணி சேர்க்கணும். கூடவே இப்போது வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு ஃபஸ்ட்டில் சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு 50 கிராம் அளவில் சேர்த்துருக்கிறேன். நம்ம தேவை உண்டுன்னா கடைசியில் ஒரு வாட்டி கூட பார்த்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது எல்லாமே நல்லா 100% மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துறேன். இப்போவே நல்ல மனம் வருது. நம்ம பாயில் பண்ணுற முன்னாடியே நம்ம பொடிச்சு போட்ட பொருட்கள் பார்த்தீங்க அப்படிப்பட்ட நல்ல சூப்பரான மனமான ஹெல்த்தான பொருட்களை தான் சேர்த்துருக்குறோம். இப்போ பாருங்க இது முங்கக்கூடிய அளவில் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இப்போ நம்ம கிண்டுற டைமில் இந்த எலும்பு இல்லாமல் தெரியுது. எலும்பு இல்லாமல் தெரியாத அளவில் தண்ணி மேலே வரக்கூடியலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நம்ம வந்து இது ஹை ப்ரெஷர் குக்கரானால 5 விசில். ஓகே, ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே மூடி போட்டு 5 விசில் வாரது வரை வேக வைக்கிறோம். அப்போ நல்லா வெந்து வந்துடும், சாஃப்ட் ஆகிடும். எலும்பு கூட நம்ம நல்லா கடிக்கிற அளவில், நல்லா கடித்தாலே கரைஞ்சி போகக்கூடிய அளவில் சாஃப்ட் ஆகணும். குக்கரை அப்படியே மூடி வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு பாருங்கள். இப்படி மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேம் வைக்கண்டா. 5 விசில் வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் வரை டோட்டலாக ஆகும். பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ 5 விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் தாண்டி ப்ரெஷர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணோம். விசில் வந்த உடனே மூடி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். சூப்பராக நல்லா 100% வெந்திருக்கு. நம்ம இழக்கிற டைமில் பார்த்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற மட்டனில் உள்ள அந்த நெய் எல்லாமே மேலே வந்துருக்கு பாருங்கள். நம்ம இப்படியே கூட வந்து இந்த சூப்பை சாப்பிட்டுக்கலாம். நான் அந்த அடிஷ்னலாக ஒரு தாளி போடுறோம் கொஞ்சமாக. நம்ம இது வேக வைக்கிற டைமில் எண்ணெய் விடாததுனால இது பாருங்க நம்ம தண்ணி மேலே விட்டனால இது சூப்புனால கொஞ்சம் லூஸாக தான் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப திக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இந்த இதுகளையும் இந்த எலும்பு எல்லாமே நம்மள வந்துருக்கிறதுனால இதையும் கடிச்சு சாப்பிடலாம். இந்த ஜூஸை குடிக்கலாம். ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். எலும்பு உள்ளாடி இருக்கிற அந்த மஜ்ஜையும் ரொம்ப டேஸ்ட்டையும் ஹெல்த்தையும் கொடுக்கும். இப்போ அப்படியே லைட்டாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாட்டு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் வந்து பேருக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே அதில் உள்ள கொழுப்பெல்லாம் வந்துட்டு பாருங்கள். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஒரு மணத்துக்கு வேண்டி மட்டும்தான். அப்படி சேர்த்து எண்ணெய் சூடாகி வந்த உடனே கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் அப்படி சொல்லுவோம், பெருஞ்சீரகம் மட்டும் நம்ம தாளிப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து மணம் வந்த உடனே இந்த சூப்பை கூட சேர்த்துக்க வேண்டியது. சோம்பு போட்ட உடனே அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வருது பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு கருவேப்பிலை ஃப்ரை ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த தாளிப்பை இந்த சூப்பில் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டோம். இது அடிஷ்னல் ஒரு மணத்துக்கு வேண்டி சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே வந்து இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். இந்த சட்டியில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு பாருங்கள். கொஞ்சம் சூப்பை இதில் அப்படியே நம்ம விட்டு மொத்தமாட்டு இதில் சேர்த்துக்கலாம். சூப்பரான மணமான சுவையான ஆரோக்கியமான மட்டன் எலும்பு சூப்பு ரெடி ஆகிட்டு. இப்போ டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிற முன்னாடி கொஞ்சம் செழிப்பாட்டு மல்லியில் போட்டுக்கிறேன். மல்லியில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் போட்டால் போதும். நம்ம ஃபஸ்ட்டில் வேக வைக்கிற டைம்லையும் போட்டோம். அது நீங்கள் பார்த்தீங்க. இது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அப்படியே ஒரு பவுலில் கொஞ்சம் சூப் எடுத்துருக்கிறேன். சூப்பை கூட ஒரு பீஸ் எலும்பு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் எல்லாமே இருக்குது. எலும்பு தான் அப்படி வச்சோடனே அப்படியே வந்து கடிபடுது, சாஃப்டாகுது. எலும்பு நம்ம கடித்து நோக்கி சாப்பிட முடியாது, அந்தளவு சாஃப்டாகிட்டு டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானது. இதுக்கு விளக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.